அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். நியாயாதிபதிகள் 3:15 வாசி. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் அவர்களுக்கு பென்யமின் கோத்திரத்தானாகிய கேராவின் மகன் ஏகூத் என்னும் இரட்சகனை எழும்ப பண்ணினார். அவன் இடது கை பழக்கமுள்ளவனாய் இருந்தான். எக்லோன் மோவாபின் ராஜா, அந்த மாம்சத்துக்குரியவ தேவ ஜனத்தை வெற்றி பெற்று 18 வருஷம் ஆண்டிருக்கிறாங்க. தேவ ஜனத்தை ஒரு மாம்சத்துக்குரியவன் அடிமைப்படுத்தி வைத்திருந்தான். இது எப்படி முடியும் என்றால் அதற்கு ஒரே காரணம், தேவ ஜனத்தின், இஸ்ரவேல் ஜனத்தின் பாவம் தாங்க காரணம். இன்னும் நீங்கள் அவங்க பாவம் என்னன்னு சொல்லும் பொழுது 5-8 வசனத்தை ரொம்ப தெளிவா இருக்குது என்னெல்லாம் பண்ணாங்கன்னு. அந்நியரை விவாகம் பண்ணக்கூடாதுன்னு கர்த்தர் பல விஷயம் எச்சரிக்கை பண்ணி, பாகால்களை சேவித்தார்கள், தோப்பு விக்கிரங்களை சேவித்தார்கள், அந்நியரை விவாகம் பண்ணினார்கள், கீழ்ப்படியாமல் போனார்கள், இருதயத்தை கடினப்படுத்தினார்கள், சொல்லிக்கிட்டே போகலாங்க. இப்படி திரும்ப திரும்ப செய்ததின் விளைவு தான் இப்போ எக்லோனை கர்த்தர் எழுப்பினார். அவர்களை அடிமைப்படுத்தி 18 வருஷம் இவர்களை மேற்கொண்டார். 40 வருஷம் ஒத்னியேல் நியாயாதிபதியா இருந்து நியாயம் விசாரிக்கிறார். அவரது நாட்களில் இந்த முடிவில் அத்தந்த ஜனங்கள் மறுபடியும் வழிக்கு போயிட்டாங்க. பிறகுதான் எக்லோன் வந்தான். 18 வருஷம் அடிமைப்படுத்தினார். அருமையான கர்த்தரி பிள்ளைகளே, இந்த 18 வருஷம் அடிமைப்படுத்தின பொழுது அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். அப்படி 15 வாசித்தான். அதுக்கு தான் கர்த்தர் இறங்கி இந்த ஏகூத்தை கர்த்தர் எழுப்பினார். அநேக சந்தர்ப்பங்களிலே இப்படி நாமும் தவறி போயிருக்கலாம். மாம்சத்துக்கு இடம் கொடுத்து மாம்சத்தின்படி நடந்து பல நிலைகளிலே சத்துருக்களுக்கு இடம் கொடுத்து பலவிதமான அடிமைத்தனத்துக்கு ஆளாகி இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனத்தை போல நொந்து வேதனையோடு கேட்கிறவங்க கவனிங்கள். மறுபடியும் ஆண்டவருக்கு திரும்புங்க, தேவ சமூகத்துக்கு ஒப்பு கொடுங்கள், பாவங்களை அறிக்கை செய்யுங்க, ஒப்பு கொடுங்க, திரும்புங்க. நீங்க ஆண்டவர் பக்கம் திரும்பிவிட்டால், தவறை அறிக்கையிட்டு கல்வாரி சிலுவை ரத்தத்தால் கழுவப்பட்டு மனம் திரும்பிவிட்டால், கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், சமாதானத்தை கொடுப்பார். சமாதான பிரபு உங்களை கைவிட மாட்டார். நீங்க யாரோ எவரோ, ஆனா கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். உங்களுடைய அந்தரங்க பாவம், ரகசிய பாவம், கர்த்தருக்கு விரோதமான பாவங்கள் எதுவா இருக்கட்டும், அது நிமித்தம் நஷ்டப்பட்டு பாதிக்கப்பட்டு சமாதானத்தை எழுந்திருப்பீங்க. இன்று கர்த்தர் உங்களுக்காக பேசுகிறார். திரும்புங்கள் தேவனிடத்துக்கு. ஆண்டவர் மிகுந்த சமாதானத்தை, சந்தோஷத்தை தருவார். இழந்ததை உங்களுக்கு திரும்ப கொடுத்து கனம் பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.